வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, Zomato Proவோட சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். இப்போ நம்ம டைரக்ட்டா கன்டென்ட்குள்ள போலாம். ஸோ இப்போ நம்ம Amazonலயா இருக்கட்டும், Netflixலயா இருக்கட்டும், Hotstarலயா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்லாம் வச்சிருக்கோம் இல்லையா? இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, Zomatoக்குன்னு ஒரு தனி சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து இருக்கு. ஸோ இது வந்து Zomato Pro அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட லான்ச் பண்ணி 2, 3 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. பட் எதனாலன்னு தெரியல. இத பத்தி நிறைய வீடியோஸோ, இல்ல இந்த பிளான்ஸ பத்தியான டீட்டெயில்ஸோ அதிகமா யாரும் YouTubeல வந்து போஸ்ட் பண்ணல. ஸோ நெறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். பட் இருந்தாலும் தெரியாதவங்க இன்கேஸ் நீங்க ஏதாவது Zomatoல அடிக்கடி ஆர்டர் பண்ணியும், சும்மா ஒரு பிளான் தானே அப்படின்னு நெனச்சு விட்டுருக்கலாம். ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க அடிக்கடி Zomato யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸோ அத பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ நான் இப்ப ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு சைட்ல வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட ப்ரொஃபைல் கிட்ட போனீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு வந்து அந்த ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் மாரி காமிக்கும். நீங்க இன்கேஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, அப்கிரேட் டூ ப்ரோ அந்த மாரி ஏதாவது காமிக்கும். பட் நான் இப்ப அப்கிரேட் பண்ணிட்டேன். அதனால எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு மெம்பர் காமிச்சது அப்படின்னா, நீங்க வந்து கோல்டு மெம்பர் ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதாவது நீங்க வந்து Zomatoவோட சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கீங்க இப்ப. ஸோ ஃபர்ஸ்ட்டு இதனால என்ன அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில ஃபர்ஸ்ட்டு மேஜரான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டெலிவரிலயும் சரி, நீங்க ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றீங்கனாலும் சரி, 2லயுமே உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கு. பட் நீங்க அடிக்கடி போய் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போறீங்க அப்படின்னா, இது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் வந்து நெறைய ரெஸ்டாரண்ட்ல வந்து குடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு டெலிவரி பார்த்துருவோம். டெலிவரியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு முக்கியமா இப்ப இருக்கிற பிரச்சனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெலிவரி சார்ஜஸ். ஸோ இந்த ப்ரோ இந்த கோல்டு மெம்பர்ஷிப் மூலியமா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஃப்ரீ டெலிவரி வந்து கிடைக்குது. பட் இது எல்லாத்துக்கும் அப்ளைக்கபிள் ஆகுமா? எல்லா ஆர்டருக்கும் அப்ளை ஆகுமான்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. ஸோ உங்களால மினிமம் ஆர்டர்ன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இது வந்து 199க்கு மேல உங்களோட ஃபீஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ஃப்ரீ டெலிவரி வந்து அப்ளைக்கபிள் ஆகும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து காமிக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஆஃபர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10%, 15% அந்த மாரி இருக்கு உங்களோட ஆர்டர் பண்ண ஃபுட்ல டெலிவரி சார்ஜ் இல்லாம. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ரெஸ்டாரண்ட்ல மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். பட் அதுவே பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ரெஸ்டாரண்ட்ல வந்து குடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்க நார்மலா டெலிவரி செக்ஷன் போயிட்டு, இப்போ ஏதாவது ஒரு செக்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ பிரியாணி செக்ஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கோல்ட் ஆஃபர்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கோல்ட் ஐகான் போட்டு கோல்ட் ஆஃபர்ஸ்ன்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இத நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, இதுல வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ்லாம் காமிக்கும். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிஷ்ல எக்ஸ்ட்ரா 15% ஆஃபர். ஸோ எக்ஸ்ட்ரா 10% ஆஃபர், எக்ஸ்ட்ரா 15% ஆஃபர்ன்னு காமிக்குது இல்லையா? ஸோ நீங்க இந்த கோல்டு பிளான் பண்ணியிருந்தீங்க மட்டும் தான் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஹோட்டல் அரசுங்கிறது சூஸ் பண்றேன். ஸோ பட் இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேட்ச் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா 15% ஆஃபர் பிளஸ் ஃப்ரீ டெலிவரின்னு குடுத்துருக்காங்க இல்லையா? அத வந்து நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃபர் அபோவ் 500 நீங்க 500க்கு மேல வாங்குறீங்க அப்படின்னா தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். இல்லன்னா பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து யூஸ் இல்ல. பட் இதில இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு இந்த ப்ரோ மூலியமா. இப்ப நார்மலாவே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ ஒரு ரூ. 50க்கு, ரூ. 100க்கு கூப்பன்ஸ் வந்து கிடைக்கும். பட் இந்த கூப்பன்ஸும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம, அதுக்கு மேலயும் உங்களுக்கு 10% ஆஃபர் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கறதுலயே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இந்த ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன்ல. ஸோ இப்போ நான் வந்து 500க்கு மேல போட சொல்லியிருக்காங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்டர் போடுறேன். ஸோ இப்போ நீங்க ஒரு ஆர்டர் போடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ₹40 மைனஸ் ஆகுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெகுலரா Zomatoல இருக்க கூப்பன். இப்போ நீங்க பிளான்லயே இல்லைனாலும் இந்த கூப்பன் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். பட் இப்போ நான் ₹500க்கு மேல ஆர்டர் போச்சு அப்படின்னா, எக்ஸ்ட்ரா 15% ஆஃபர் அண்ட் வித் ஃப்ரீ டெலிவரின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்க டோட்டல் வேல்யூல வந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 518 பிளஸ் ஜிஎஸ்டி சார்ஜஸ் அது வந்து போட தான் செய்வாங்க. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ டெலிவரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ₹35 இருந்திருக்கும். நீங்க ப்ரோல இல்லன்னா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ ஆக்கிருச்சு. ஸோ பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் இது போடுறாங்க. அதுக்கப்புறம் டோட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 564 வந்து வந்திருக்கு. அண்ட் கோல்ட் ஆஃபர் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ₹77 டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம டோட்டல் வந்து 486 வந்து வந்திருக்கு. பட் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெகுலரா குடுக்குற கூப்பன் வந்து அப்ளை பண்ணாம இருக்கு. ஸோ இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதையும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்க அப்ளை இருக்கு இல்லையா? சேவ் 40 வித் இந்த ஹங்கிரிங்கிற கோட் யூஸ் பண்ணா உங்களுக்கு ₹40 மைனஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் அப்ளிகபிள் ஆயிருக்கு. பட் நீங்க நார்மலான Zomato Proல இல்லாம பண்ணீங்க அப்படின்னா, இப்படி வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 450 தான் ஆகியிருக்கு. ஸோ இப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து கடையில குடுக்குற பிரைஸோட லைட்டா அதிகமா தான் இருக்கும். பட் நமக்கு டெலிவரி ஃபீஸ்லாம் இல்லாம உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகும். ஸோ இந்த ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் மூலியமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்க கடையில குடுத்து வாங்குற ஆர்டரே உங்களால இதில வந்து பே பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ மத்தபடி ரொம்ப டிஸ்கவுண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க வந்து டைனிங் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ இந்த டெலிவரியில் வந்து இருக்கிற ஆப்ஷன் வந்து அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் அட்வான்டேஜஸ்லாம் கிடைக்காது. ஸோ ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 25-30% கூட ஒரு சில டைமில் ஆஃபர்ஸ் வந்து வருது. அதை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் அதை வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ டைனிங்க்கு அடுத்து வரும். இப்போ இதோட ப்ரைஸிங் அண்ட் பிளான்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ பேசிக்காக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே பேஸே 3 months பிளான் தான் இருக்குது. நீங்கள் பட் இதோட காஸ்ட் வந்து எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியல. 3 வருஷத்துக்கு முன்னாடி இது ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 299க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 3 மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 300. ஸோ இது உங்களுக்கு பார்க்க ஃபஸ்ட்டு பெரிய அமௌண்ட் மாதிரி தெரியலாம். பட் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நிறையா சாப்பிடுவீங்க, இந்த ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுவீங்க, போய் வெளியே சாப்பிடுவீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான பிளான். பட் நீங்கள் புதுசாக இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஜொமேட்டோ ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட் டைம் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா 49க்கு வந்து இந்த பிளான் வந்து கொடுக்குறாங்க. பட் நீங்கள் அடுத்த டைம் ரினிவல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 3 மாதத்துக்கு உங்களுக்கு 79 இருந்தாலே போதும். ஏன்னா இப்போ தான் நான் 3 நாளைக்கு முன்னாடி பண்ணேன். ஸோ அதுக்கடுத்து மேபி 299 அந்த டைம் வரலாம். பட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் 49க்கே உங்களால் இந்த ஆஃபர் அவைல் பண்ணிக்க முடியுது. ஸோ நீங்களும் அதிகமாக ஜொமேட்டோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைனிங் ஆப்ஷன். ஸோ இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி டைனின்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வால்கின் ஆஃபர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இங்கே காமிக்கும். இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் 10% ஆஃபர் அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் வந்ததுன்னா 101 ரெஸ்டோ பார்ன்னு இருக்குது. இந்த கடைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கே இப்போ உங்களுக்கு 1000 rupees பில் வந்திருக்கு அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கேட்கலாம், நான் ஜொமேட்டோ மூலியமாக பே பண்ணலான்னு. ஸோ அவங்க கண்டிப்பாக பே பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் அதில் ஜொமேட்டோ மூலியமாக பே பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு 1000 rupees இருக்குது அப்படின்னா அதில் அப்படியே ஃப்ளாட்டாக 10% போயிடும். அதாவது நீங்கள் 900 கொடுத்தீங்கன்னா மட்டுமே போதும். பட் அவங்களுக்கு காமிக்கிறது வந்து 1000 வந்து காமிச்சிடும். அதில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த மங்கி பார் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போ நான் அப் டு 30% ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தா தான் அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்னு தெரியும். ஸோ பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட் 10% ஆஃபர் தான் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டு போனீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ஆஃபர் வந்து கிடைக்குது. பட் இப்போ நீங்கள் வந்து கோல்டு ஆஃபரில் உங்களுக்கு மினிமம் அமௌண்ட்டுன்னு ஏதோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டைம் இதில் எதுவும் கொடுக்கல. பட் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க பில் கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த பில் அமௌண்ட் வந்து இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒரு பில் அமௌண்ட் வந்து கொடுக்குது இல்லையா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 1000 போட்டு ப்ராசஸ் டு கார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 900 ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ இது வந்து நீங்கள் நிறையா டைம் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றீங்க, இல்லை ஏதாவது கேங்கோட போகிறீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 5000 6000 அந்த மாதிரி பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 2000 அந்த மாதிரி கூட குறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நிறையா டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரியை விட டைனிங்கில் தான் எனக்கு ரொம்ப பெட்டரான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் நிறையா ஜொமேட்டோ யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தால் இந்த பிளானை மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Smoke weed every day.